Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. தட்கல் டிக்கெட் புக் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஆப் தான். போன வீடியோவிலே இந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் எப்படி வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஆப்பில் இன்னுமே நம்ம வந்து இந்த தட்கலில் எப்படி வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எளிமையாக வந்து புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்கல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நார்மலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்றைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறப்ப உங்களுக்கு ட்ரெயினில் வந்து சீட்டு இல்லை, ஆல்ரெடி எல்லா சீட்டும் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தட்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டிக்கெட்டை இன்றைக்கி கூட நீங்கள் வந்து தட்கலில் வந்து புக் பண்ணிக்கலாம். கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தட்கலில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டிக்கெட்டை வந்து அதுக்கு நாள் தான் வந்து புக் பண்ணணும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 20ஆம் தேதி வந்து எங்கேயாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து 19ஆம் தேதி தான் தட்கலில் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ கைஸ், எல்லா ட்ரெயின்லேயுமே இந்த தட்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது நாளைக்கு போகிறதுக்காக இன்றைக்கி வந்து புக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா தட்கலில், அவங்களுக்காகவே வந்து நிறைய டிக்கெட் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்கலில் எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ், தட்கலில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எல்லா நேரமும் நம்ம வந்து புக் பண்ண முடியாது. அதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ட்ரெயினில் ஏசி கிளாஸில் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து காலைல 10 மணிக்கு நம்ம வந்து புக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸு, செகண்ட் சிட்டிங்ஸ் இந்த மாதிரி கிளாஸில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து 11 மணி. இப்போது நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு டிக்கெட் வந்து தட்கலில் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா 11 மணிக்கு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே போக போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோட்டாவில் தட்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேட்டு நம்ம சொன்ன மாதிரி தான், நாளைக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான தட்கல் டிக்கெட் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதற்கேற்ப இந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த பிறகு சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் எந்த ட்ரெயினில் வந்து போக போகிறோமோ அந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் தட்கலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளில் வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அவைலபிளில் இருக்கும்போதே நம்ம எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாங்க இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஏசி கிளாஸில் புக் பண்ணணும் அப்படின்னா 10 மணிக்கு நீங்கள் வந்து ஷார்ப்பாக வந்து ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஏசி கிளாஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கிளாஸில் தட்கலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட் எல்லாமே நமக்கு வந்து காமிக்கும். அப்போது நம்ம வந்து ஏசி கிளாஸில் நமக்கு தேவையான டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் தட்கலில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து தட்கலில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து உள்ளவே போக முடியாது. அதனால் ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் தாங்க. டைம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் ஏசி கிளாஸில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கான டைம் வந்து 10 மணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லை நீங்கள் வந்து 10:05, 10:10 இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா தட்கலில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் தட்கலில் வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட்கலில் ஈஸியாக வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம தட்கலில் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இப்போ